இப்ராஹிம் பேர் வச்சதுனால அவன் ஒரு முஸ்லீம் ஆயிடக்கூடாது, ஆயிட மாட்டாங்க. ஆனா ரசூல்லா எங்களுடைய ப்ராஃபெட் முகமது அவரு என்னெல்லாம் இறைவன் சொல்லி மக்களுக்கு எங்களுடைய நபிகள் நாயகம் சொல்லி இருக்காங்களோ அதெல்லாம் வந்து ஒரு ரமேஷனோ தினேஷனோ பெரியாரனோ பேரை வச்சுக்கிட்டு கூட இஸ்லாமியரா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு தந்தை பெரியார் வந்து ஒரு இஸ்லாமியரை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா குரான்ல என்னென்ன சொல்லியிருக்கோ அதுல 90% எல்லாமே தந்தை பெரியாரும் சொல்லியிருக்காங்க அவரோட புஸ்தகத்துல. ஏன்னா பெண்களுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். இன்னைக்குன்னா தமிழ்நாடு வந்து ஒரு ஒரு உலகத்துல எப்படி துபாய் ரொம்ப சேஃபான ஒரு நாடோ அது மாதிரி இந்தியால ரொம்ப சேஃபான ஒரு நாடு, பெண்களுக்கு ரொம்ப சேஃபான நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தான். எந்த ஸ்டேட்ல எடுத்துக்கோங்க, எந்த ஸ்டேட்லயும் நைட்ல எல்லாம் ஒரு பெண்ணை வந்து தனியா போக முடியாது. நான் தமிழ்நாட்டில் நான் அடிச்சு சொல்லுவேன், தைரியமா தமிழ்நாட்டில் ஒரு பெண் எந்த நேரத்துல வேணா சேஃபா போலாம், யாரும் கை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க. காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே தந்தை பெரியார் என்ன சொன்னாரோ அதை ஃபாலோ பண்றதுனால தண்டனை கடுமையா இருக்குன்ற ஒரு பயம் தமிழ்நாட்டுல பெண்கள் மேல கை வச்சா. அதே மாதிரி துபாயில 27 மணி நேரம் எப்ப வேணா பெண்கள் நடக்கலாம். ரெண்டாவது ஈக்குவல் ஷேர், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈக்குவல் ஷேர் துபாயில இருக்கு, அது தமிழ்நாட்டில் இருக்கு, வேற எந்த ஸ்டேட்லயும் கிடையாது. ஆணுக்கு என்ன ஷேரோ, ஆணுக்கு என்ன உரிமையோ அதெல்லாம் பெண்களுக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி பேசிக்கிட்டே போலாம்.